ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க திக்தனா. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட புருஷர் என்ன பண்ணாருன்னா டெக்னிக்கல் ஃபால்ட்டில் 2300 சில்லறைக்கு வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் போட்டிருக்காரு. ஆக்சுவலி அது அவருக்கே தெரியாமல் ஆர்டர் போட்டிருக்காரு. ரொம்ப மூடாப்பில் இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தானே அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னா, பேக்கெட்டில் மொபைல் வச்சுருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்ன ப்ளேஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் சொல்கிற மாதிரி சிக்கன் மஞ்சூரியன் 1, கிரில் பன்னீர் 2, கிரில் சிக்கன் 3, சிக்கன் லாலிபாப் சாஸ் 1, 2 பேர் தான். எவ்வளோ தெரியுமா பில்லு? 2300 ரூபாய். இந்த சிம்பிள் ஆப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தயவுசெய்து ஒன் டாப் பேமெண்ட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் பேக்கெட்டில் வச்சேன், தேவையில்லாமல் இன்னைக்கு 2300 ரூபா வந்து நஷ்டமாயிடுச்சு. இது பகலாக இருந்தால் கூட 3 வேளைக்கு சாப்பிட்டுடலாம். இது நைட்டாக போச்சு பாருங்க. இது எல்லாமே வந்துருக்கு. இது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அநேகமாக என் மொண்டாட்டி நாளைக்கு சேர்த்து சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் ஆப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒன் பேமெண்ட் வந்து வச்சுக்காதீங்க. அதாவது ஒன் ஸ்டெப் பேமெண்ட் மட்டும் வச்சுக்காதீங்க. அதுதான். ஏன்னா எனக்கு 2300 ரூபாய் எனக்கு லாஸ். சரி வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் இதுதான் கிரில்லுன்னு நினைக்கிறேன். என்னால் கேன்சலும் பண்ண முடியல. ஆக்சுவலி கேன்சல் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா கிரில்லு தாங்க. கேன்சல் ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து ரீஃபண்ட் தான். ரீஃபண்ட் இல்லை, 100% வந்து பெய்டு, 0% ரீஃபண்ட். ஏன்னா ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ 0% வேஸ்ட்டு, 100% வந்து வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா மொத்தமாக கேன்சல் ஆகிடும். பட் உங்களுக்கு ஒரு 0 அது அமௌண்ட்டை வந்து கிரெடிட் ஆகாதுன்ட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டோம். என்ன பண்ண, அட்ரஸை சேஞ்ச் பண்ணிடுவோம். அட்ரஸ் வேறு சேஞ்ச் ஆகிடுது. டி நகர் காட்டுச்சு. அப்புறம் எங்கள் ஏரியாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சோம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் ஒரு 5-6 பேர் சாப்பிடக்கூடியது. 2 பேர் நீங்கள் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் சிக்கன் ரைஸ் வேறு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டோம். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை எப்படியாவது பிளான் பண்ணி சாப்பிட்ருவோம். இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் தான் இது. நீங்கள் ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேமெண்ட் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் என் சைட்லேருந்து சொல்ல முடியும். தேங்க்யூ.